நண்பர்களே, போன சில வீடியோக்கள்ல நம்ம சில விஷயங்கள டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதாவது இந்த வாழ்க்கை எதற்குரியது? இந்த வாழ்க்கைக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்ன? எப்படி நம்ம இறைவனோட தொடர்புபடுத்தி பார்க்கணும் நம்ம வாழ்க்கைய? நன்றி உணர்வோட எப்படி வாழ்றது? நம்மளோட நேரங்கள எப்படி சரியான முறையில பயன்படுத்துறது? அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ, இப்ப அதுலருந்து கொஞ்சம் அடிஷனலா ஒரு தாட் ப்ராசஸ் லீடர்ஷிப் சம்மந்தமா சில விஷயங்கள டிஸ்கஸ் பண்ணலான்னு நான் பார்க்குறேன். ஸோ, அதுல முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேஸ்லோ ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். அதாவது மேஸ்லோன்றவர் ஒருத்தர் மனிதர்களுடைய தேவைகள படிநிலைகளா அடுக்கியிருக்கிறாரு. ஸோ பிரியாரிட்டி வைஸ் எது முக்கியமான தேவை, 2வது எது முக்கியமான தேவை, 3வது முக்கியமான தேவை அப்படின்னு சொல்லிட்டு, எந்தெந்த தேவைகள் பூர்த்தி ஆகும்னா, அடுத்த தேவைகள் மனிதன் போவான், அத பத்தி திங்க் பண்ணுவான் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த விஷயங்கள இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். முதல் விஷயமா அவர் பார்க்கிறது பயாலஜிக்கல், அதாவது பிசிக்கல் நீட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் டிஸ்கஸ் பண்றாரு. அதாவது உணவு, அப்புறம் நீரு, காற்று, அதுக்கப்புறம் தூக்கம், அதுக்கப்புறம் நம்மளோட சுய தேவைகள் கழித்தல். இதெல்லாம் மனிதனுடைய பேசிக்கான நீட்ஸ். இந்த நீட்ஸ் பூர்த்தி ஆவாத வரைக்கும் ஒருத்தன் அதுக்கு அடுத்த விஷயத்த பத்தி யோசிக்கவே மாட்டான். வாழ்க்கையில முன்னேறத பத்தியோ, சக மனிதர்களோட தொடர்பு பத்தியோ யோசிக்கவே மாட்டான். ஏன்னா பசியோட இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு நீங்களே தெரியும்ல, பசி இருக்கும்போது பசி தான் அவனுக்கு பிரியாரிட்டியே. நம்மளே பார்த்திருக்கோம் சில அன்னாட காட்சிகளா, சில சாலையோரங்கள வசிக்கக்கூடிய மக்களுடைய அல்டிமேட்டான சிந்தனையே அன்னைக்குள்ள உணவ பத்தி மட்டும் தான் அவங்களோட யோசனை இருக்கும். சரியா? அன்னைக்குள்ள சாப்பாட பத்தி, அன்னைக்குள்ள தூக்கத்த பத்தி மட்டும் தான் அவங்களோட யோசனை இருக்கும். அத தாண்டி அவங்களுடைய சிந்தனைகள் இருக்காது. ஸோ எப்போ ஒரு மனிதனுக்கு அந்த உணவு சம்மந்தமான, நீர் சம்மந்தமான, காற்று சம்மந்தமான, இல்ல உறங்குறதுக்கு ஒரு இடம், அது சம்மந்தமான தேவை பூர்த்தியாக்கப்படுதோ, ஆட்டோமேட்டிக்கா அவனுடைய சிந்தனை எத நோக்கி போகும் அப்டின்னா, இந்த சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி நீட் அப்டின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. தான் பாதுகாக்கப்படணும், தன்னுடைய உடைமைகள் பாதுகாக்கப்படணும், தன்னுடைய குழந்தைகள் பாதுகாக்கப்படணும், ஒரு நல்ல வீட்ல நான் வசிக்கணும், ஒரு நல்ல ஜாப் செக்யூரிட்டி எனக்கு இருக்கணும், எதிர்காலம் எனக்கு பாதுகாப்பானதா இருக்கணும், அதுக்காக நான் பணம் சேர்த்து வைக்கணும், குடும்பத்துடைய பாதுகாப்ப பத்தி யோசிக்கிறதும், உடைமைகளோட பாதுகாப்ப பத்தி யோசிக்கிறது, இது சம்மந்தமா உள்ளதெல்லாம் 2வது நீட்ல வரும். சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி நீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லவ் எமோஷனல் நீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2ம் பூர்த்தி ஆன மனிதன் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு யாராவது நண்பர் வேணும், என்ன பார்த்துக்கிறதுக்கு பாசம், பிரியம் காமிக்கிறதுக்கு எனக்கு நண்பர்கள் என்ன சுத்தி வேணும். கம்யூனிட்டில எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி வேணும், ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் வேணும். எனக்கு மரியாதை குடுக்குறதுக்கும், என்னோட தேவை, என்னோட எமோஷன்ஸ புரிஞ்சுக்கிறதுக்கும், என்னோட நல்லது கெட்டத பகிர்றதுக்கும், எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நிக்கிறதுக்கும், எனக்கு ஒரு தேவைன்னா உதவுறதுக்கும், எனக்கு சில நண்பர்கள் வேணும், சில குடும்பம் வேணும், சில கம்யூனிட்டில தாட் ப்ராசஸ்ல சேமா உள்ள மக்கள்லாம் வேணும் அப்படின்னு யோசிக்கிறது தான் 3வது நீட். அதாவது லவ் அண்ட் எமோஷனல் நீட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கற்ற கல்விகள்ல இருந்தும், என்னுடைய வாழ்க்கையோட அனுபவங்கள வச்சும் நான் டிஸ்கஸ் பண்ணலாம்ன்னு இருக்கேன். அடுத்தடுத்த வீடியோகள் அத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க் யூ சோ மச்.